டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் வயநாடு தொகுதியில் போட்டியிட உள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 39 பேரின் பெயர்களை கொண்ட முதல் பட்டியலை அறிவித்தது. கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, மேகாலயா, நாகாலாந்து மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் உள்ள தொகுதிகளில் போட்டியிடுவோரின் பெயர்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. கேரளாவில் 16 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் இம்முதல் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. அதன்படி ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் மீண்டும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் ஆலப்புழா தொகுதியிலும், முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் திருவனந்தபுரம் தொகுதியிலும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே. சுதாகரன் கண்ணூர் தொகுதியிலும், மாநில காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவர் கொடிக்குன்னில் சுரேஷ் மாவேலிக்கரா தனி தொகுதியிலும் களமிறங்குகின்றனர். கே. முரளிதரன் திருச்சூர் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சத்தீஸ்கர் மாநிலத்தில் 6 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி அம்மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பஹேல் ராஜ்நந்த்காவ் தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிவித்துள்ளது. கர்நாடகா மாநிலத்தில் உள்ள 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்கள் காங்கிரஸ் கட்சியின் முதல் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இதில் பெங்களூரு ரூரல் தொகுதியில் கர்நாடகா துணை முதல்வர் சிவகுமாரின் சகோதரர் டி.கே. சுரேஷ் களமிறக்கப்பட்டுள்ளார். கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர் பங்காரப்பாவின் மகளும் புகழ்பெற்ற நடிகர் சிவராஜ்குமாரின் மனைவியுமான கீதா சிவராஜ்குமார் ஷிமோகா தொகுதியில் போட்டியிடுகிறார். தெலுங்கானா மாநிலத்தில் 4 தொகுதிகள், மேகாலயா மாநிலத்தில் 2 தொகுதிகள், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா மாநிலங்களில் தலா 1 தொகுதி மற்றும் லட்சத்தீவில் களமிறங்கும் வேட்பாளர்களின் பெயர்களும் காங்கிரஸ் கட்சியின் முதல் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.